நான் ஏகா அன்னைக்கு இன்னும் கேப்டனை உத்து பார்த்துருந்தேன். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் 2 பேரை உத்து பார்த்துனுக்குறேன். என்ன கதை? நீ அதை இவங்களை வந்து நீ யங்ஸ்டர்ஸாக பார்க்குற, நான் 28 கோடியாக பார்க்குறேன். எஸ். ஸோ இவங்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன் கதையாகவே பேசுவோம். ஏன்னா அவ்வளோ நடந்துருச்சு. அதாவது சிஎஸ்கே ஆக்ஷன் வரும்போது இவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் யாருக்குமே தெரியாது, எக்ஸப்ட் காசு தாத்தா தவிர. அதான் ரியாலிட்டி. நம்ம போய் சொல்லக்கூடாது. நம்ம பசங்களுக்குமே யாருக்குமே இவங்களை பற்றி ஐடியா கிடையாது. ஸோ ஏலத்தில் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வராங்க. கார்த்திக் சர்மாவுக்கு வந்து ஏலம் எடுக்கிறப்ப இங்கே வந்து நம்ம காவ்யா மாரோட ஃபைட் போகுது. பயங்கர ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்றப்ப பட்சத்தில் நமக்கு என்ன தோணியிருக்கோம், என்ன யோசிச்சோன்னா, ஓகே பயங்கரமான ஒரு பிளேயரு, எல்லாம் இவ்வளோ அடமெண்ட்டாக வந்து நம்ம சிஎஸ்கே போக மாட்டாங்க, ஸோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் பிரசாந்த் இருக்குது. ஸோ அப்போத்திருந்தே ஒரு கிரிட்டிசிசம், ஈவன் ஆஷன்னா முதற்கொண்டு எல்லாமே வச்சாங்க. 28 கோடி 2 பேரும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீடாக்லேருந்து எல்லாருமே அதை தான் பேசுனாங்க, சுற்றி பேசுனாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா, கார்த்திக் சர்மா மேலே ஒரு ஹோப் இருந்துச்சு. அதை நிறைவேற்றினா ஓகே, பின்னாடி கொஞ்சம் நிறைவேற்றினார், நம்ம அப்புறம் வருவோம். பட் பிரசாந்த் இதை பற்றி சுத்தமாக எனக்கு அடிப்படையில் எதுவுமே ஐடியா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் பற்றி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் ஏன் சீக்கிரம் சொல்லாதீங்க, அண்ணா நீங்கள் ஸ்கோர் கோட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கார்த்திக் சர்மா 28 பால் செஞ்சுரி, பிரசாந்த் 30 பால் செஞ்சுரி. அண்ணா ஸ்கோர் பாட் பார்த்தீங்களா, கார்த்திக் சர்மா 30 6, பிரசாந்த் 25 6. இப்படி தான் தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன நினச்சோம், ஓகே. பட் சில வீடியோஸும் வந்துச்சு, 2 பேருமே பயங்கரமாக ஆட போகிறாங்க, சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் இல்லை ஒரு லோயர் ஆர்டர் மாதிரி கிடைக்கும், பிரசாந்த் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணோம், ஜட்ஜ் பண்ணோம், அப்படியே மேட்ச்க்குள்ளே போனோம். பட் இங்கே என்ன வந்து இவங்க 2 பேர் மேலே நம்ம ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்லலாம், பிரசாந்த் வாய்ப்பு கிடைக்கல டியூ டு இன்ஜுரி. அந்த இன்ஜுரி கேன்சல் சொல்லிட்டே போகலாம். நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸ் இருப்போம் எத்தனை பேருக்கு இன்ஜுரின்னு. நேதர் ரிலீஸ் கூட இவருக்குமே இன்ஜுரி. என்னப்பா ஆக்ஷன்லேயே இப்போ தான் எடுத்தாங்க, நீ என்னப்பா இப்போவே இன்ஜுரின்ற மாதிரி அவர் உள்ளூர் கிரிக்கெட்லேயே இன்ஜுரி ஆகிட்டு தான் இங்கே வந்தார். அது ப்ராக்டிஸில் நினைக்கிற சம்திங். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அதனால் அவர் வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியல. பட் கார்த்திக் சர்மா கிடைச்சிது. ஆப்வியஸாக நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்தோம், ப்ரெஷருக்குள்ளே போயிட்டார். அந்த ப்ரெஷர்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு 4 மேட்ச் இருந்துச்சு. அதுக்கடுத்து பிடிச்சிக்கிட்டாரு 40 50 70. பட் என்னென்னா சேம் லைக் அவர் ருத்து கொஞ்சம் ஸ்லோ நாக் ஆடி அதுக்கடுத்து அடிக்கிறாரு. பட் அவருக்கான ஸ்பேஸ் என்னன்னு நம்ம அங்கே சொல்லியிருந்தாங்களான்னு தெரியல சிஎஸ்கே டீமு. இல்லை அவரோட மைண்ட் தாட்டில் ஓகே டாப் ஆர்டர் டக்குன்னு ஆட மாட்டுறாங்க, நம்ம கொஞ்சம் நின்று ஆடலாம், இல்லை டாப் ஆர்டர்ஸே இப்படி தான் ஆடுறாங்க, நம்ம அதை பேஸ் பண்ணியே போகலாம், ருத்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கலாம், ஈவன் ஷிவ் துபே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், நம்ம ஒரு 10 பால் பார்த்துட்டு ஆடலாம்னு சொல்லிட்டு ஆடிருக்கலாம். பட் போக போக அவரோட ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. எதுவே சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்க, நம்ம அதுக்கடுத்து அவரை பற்றி பேசி ஒன்றும் வர போகிறதில்ல. அண்ட் பிரசாந்த் அவர் பேட்டிங்கில் கை கொடுக்கலனாலும் பவுலிங்கில் கை கொடுத்தாரு. பட் ஒரு விஷயம் என்ன நம்ம யோசிச்சோன்னா, அவர் எல்லா பாலும் பின்னாடி ஆட தான் பார்க்குறத தவிர முன்னாடி ஆட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இல்லை எல்லா ஃபேன்ஸும் கலவையாக விமர்சனம் வச்சாங்க. ஏன் பிரசாந்த் வந்து இறங்கி டவுன் த கிரவுண்டில் அடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சொல்கிற மாதிரி ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினார். ஸோ இவங்க 2 பேர் பார்க்குறப்ப என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தரப்பில் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஹர்திக் பாண்டியா ட்ரேடு உள்ள வருது. இப்போ ஹர்திக் பாண்டியா ட்ரேட் இன்னமும் நிறைய பேருக்கு 90% ஓகே, அது நடக்காதது தாண்டி ஏன் நமக்கு சரியாக கை கொடுக்கலன்னு பற்றி நம்ம பேசலன்னா, ஒன்று நம்மக்கிட்ட அவங்க கேட்குற வேல்யூபிளான பிளேயர் எக்ஸப்ட் ஆயுஷ் மாத்ரே, ஓகே அதுக்கு டீல் ஒத்துக்கிட்டாங்க, பட் நம்ம கொடுக்கல, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. ஆயுஷ் மாத்ரேவை தாண்டி ஒரு பிளேயர் நம்மகிட்ட கொடுக்க முடியாதுனாலும் ஹர்திக் பாண்டியா லெவலுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலான்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ வச்சு கொடுக்கலாம். ஸோ இவங்களை நம்ம வெளியே விட்டு இந்த அமௌண்ட் வச்சு கொடுக்கலாம். ஸோ அப்பயுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கேஷ் ஓரியன்டாக போகலன்னா அது ஏற்றுக்க முடியாது. ஆனால் பட் இடையில் வந்து நிறைய ரூமர்ஸ், நான் அதை அப்பயே ஃபேக்குன்னு சொல்லிட்டேன். துபே ப்ளஸ் கலில் அஹ்மத் வச்சு ஹர்திக் பாண்டியா ட்ரேட் போகிறாங்கன்ட்டு அது ஃபேக்குன்னு நான் சொல்லிட்டு, அது அடிப்படையில் கலில் அஹ்மத் வந்து இப்போ எக்ஸ்பிளைனே கொடுத்துட்டாரு, ஒரு கமெண்ட்லேயும் சரி அவரோட போஸ்ட்லேயும் சரி, நான் சிஎஸ்கேக்காக தான் கண்டினியூ பண்ண போகிறேன்ட்டு. எனவே அந்த ட்ரேட் இப்போ அவளை வச்சு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கேஷ் டீல் போகிற பட்சத்தில் இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களான்னா இந்த இடத்துல தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆப்வியஸ்லி நோ. ஸோ போத் ஆஃப் திஸ் யங்ஸ்டர் டிசர்வ் அட்லீஸ்ட் 1 more சீசன் அண்ட் 1 more சான்ஸ். இதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போல ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடுறாங்க, நாமளும் சரியான ஸ்டார்ட் கொடுக்கல, அந்த ப்ரெஷர் இவங்க மேலேயும் விழுது. ஸோ இவங்க அதை யூஸ் பண்ணிக்கலான்றதை விட சிஎஸ்கே அவங்கள சரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஆர்டர் என்ன பொசிஷன், நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், நீங்கள் கார்த்திக் சர்மா ஒன்று ஃபினிஷராக யூஸ் பண்ணுங்கள், இல்லை திடீர்னு அவர் ஒரு ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பட் கார்த்திக் சர்மாவே தெரியாது அவர் என்ன ரோட் பண்ண போறாரு. நிஜமா இதுதான் கார்த்திக் சர்மாவோட சுச்சுவேஷன். அண்ட் பிரசாந்த் வீர் ஆப்வியஸா அந்த மேட்ச்ல அவர் இருப்பாரா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா 2 ரீசன், 14 crore கொடுத்து எடுத்துட்டாங்கன்ற ஒரு ப்ரெஷருக்காக நம்ம எடுத்துருவாங்களா,
இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு அகமத் இருக்காரு, அகில் ஹசன் இருக்காரு, அடிஷ்னலாக நம்மளை சேர்த்துப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் அவருக்கு இருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க 2 பேருக்குமே ரோலே கிளியராக கிடையாது, ரோலே இல்லை. ஸோ ஆப்வியஸாக லாஸ்ட் வீடியோவில் நான் பேசுன மாதிரி தான். ஸோ சிஎஸ்கே இங்கேயும் ஒரு தப்பு பண்ணாங்க. என்னென்னா இந்த 2 யங்ஸ்டருக்கும் என்ன ரோல்னு அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அதை கரெக்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சஃப்ராஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நானும் சசி மேட்ச் போகிறப்பெல்லாம் சஃப்ராஸ் வந்து எங்களுக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. சஃப்ராஸ் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு, ஓகே டெஸ்ட் நல்லா ஆனார். பட் உள்ளே போனால் உடம்புக்கு அவன் பண்ணுற ஃபீல்டிங்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. பறப்பான், அப்படியே பாலை பறந்து பிடிப்பான். பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல்டை நிற்க வச்சாலும் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்டார்ட்லாம் பயங்கரமாக ஆடுவான், அன்ஆர்த்தடாக்ஸ் எல்லாமே. ஸோ புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஆடுவார். என்ன கண்டுபிடிச்சேன்னா சஃப்ராஸ் டிசர்விங் பிளேயிங் 11 கண்டுபிடிச்சோம். எல்லா மேட்சும் ஆடக்கூடிய தகுதி சஃப்ராஸ் இருக்குது. ஆனால் சஃப்ராஸ் ஆடினாரா? ஆடல. பிளேயிங் லெவல்லே வரமாட்டார். அடிக்கடிக்கு திடீர்னு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க, திடீர்னு ஆட வைப்பாங்க, திடீர்னு ஆட வைக்க மாட்டாங்க. ஆனால் சஃப்ராஸோட எபிலிட்டிக்கு ஒரு ரைனா மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சார். அது நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அவருக்குமே நீங்கள் கிளியரான ஒரு ரோல் சொல்லாத பட்சத்தில் அதே தான் எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. யாருக்கு என்ன ரோல் தெரியவே இல்லை. இந்த மேட்ச் இருக்க மாட்டோமா தெரியாது. பழைய சிஎஸ்கே ரெக்கார்ட்லாம் எடுத்திங்கன்னா தோனி என்ன பண்ணுவார்னா இந்த 11 பேர் அன்லெஸ் அன்டில் இன்ஜுரி ஆகிற வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அப்போ வாட்சர் எடுத்துங்க, நம்ம 2018 நினைக்கிறோம், ஃபார்ம்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச் 8 மேட்ச். அதுக்கடுத்து ஃபார்மில் வந்து ஃபைனலில் செஞ்சுரியில் அடிச்சு நிறைய நடந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸாக ஃபைனல் தான் அடிக்கிறது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா டீமில் இருக்குமா இல்லையான்ற ஒரு பிளேயர்ஸ் ஒரு நிலைமையை டீம் வச்சுருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கேவால் அந்த டீமை ரன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இந்த 2 பேரும் நீங்கள் பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆர்டர் தான் உனக்கு, நீ திடீர்னு 1 டவுன் ஆடுது போ செம்ம அடி, இல்லை நீ மிடில் ஆடு இதுதான் போயிட்டு அடி, இல்லை நீ ஃபினிஷர் ரோல் உனக்கு, நீ இல்லை நான் யங்ஸ்டர் பரவாயில்ல நீ போய் ஆடு, தைரியமாக சுற்று, பேட்டை வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கிளியர் ரோல் கொடுத்தா கண்டிப்பாக சக்ஸஸ் காட்ட முடியும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பிரசாந்த் வீர் பார்த்தேன், இப்போ நான் டொமஸ்டிக் பார்த்தேன், டொமஸ்டிக்கில் பேட்டிங்கில் T20 சொதப்பிட்டுருக்கேன். பிரசாந்த் வீர் ஆப்வியஸாக இப்போ பார்த்தா ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா 19 பால் 12, 22 பால் 20, ஆப்வியஸாக விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் அந்த ரெக்கார்டு வச்சிருக்காரு. கார்த்திக் சர்மாவோட ஸ்டேட்டஸே தெரியல, அவர் எந்த ஒரு லீக்லேயும் இப்போதைக்கு ஆடாமல் இருக்காரு. ஸோ இந்த 2 பேருக்கும் சிஎஸ்கே இப்போவே ஒரு இன்புட். ஏன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருக்கான கவுன்சிலிங் எல்லாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன், அபினவ் முகுந்த் தான் கொடுத்துட்ருக்காரு கவுன்சிலிங். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் கூப்பிட்டு இப்போயே அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து இதுதான் அவங்க கிளியர் ரோல்னு ஸ்டார்ட் பண்ண வச்சு அவங்களை ஆட வச்சா கண்டிப்பாக பிரகாசமாக சொல்லிப்பாங்க. நான் திரும்ப இதை சொல்கிறேன், லாஸ்ட்டே சொன்னேன், நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நீ கார்த்திக் சர்மாவுக்கு தாளம் தட்டின, பிரசாந்த் வீருக்கு தாளம் தட்டின, நம்ம பசங்க உள்ள வந்துட்டாங்க, எல்லோ ஜெர்சி போட்டாங்க, விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இந்த வருஷம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா கார்த்திக் சர்மா மேலே எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. அவரோட ரோல் கிளியராக இருந்தால் கண்டிப்பாக பயங்கரமான ஸ்கில் அடிக்க போகிறாரு. கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக கூட வரலாம், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 பேருமே பிளேயிங் லெவலில் டிசர்வ்டா, இல்லை சிஎஸ்கே ஸ்குவாடில் டிசர்வ்டா, இல்லை ரிலீஸ் பண்ணலாமா, ஏன் ரிலீஸ் பண்ணுன்றது நீங்கள் கிளியராக உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பார்த்துட்ருக்கேன், நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ரிப்ளை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த சேனலில் நாங்கள் தேவையில்லாததெல்லாம் சொல்லி எடிட் பண்ணி உங்களை இது பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்ன உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ நாங்கள் சொல்ல வர விஷயத்த உங்களுக்கு சொல்லிடணும், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பேசலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்டில், அப்போ பார்த்துக்கலாம். பை.